அப்ப நீ மட்டும் எதுக்கு தனியா வந்த? உன்னை கட்டிக்க போற லக்ஷ்மியே சேர்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏய் துளசி, நான் அவளை கட்டிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னானா? அவளை கட்டிக்க மாட்டேன்னு இன்னும் நீ சொல்லலையே. உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா அவளை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் கேட்டு இப்ப எதுக்கு என்ன மூட் அவுட் பண்ற? என்னடா மூடு கீடுன்னு எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற பொண்ணெல்லாம் நான் இல்ல. முதல்ல நீ வெளிய போ. ஐயோ துளசி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. விஸ்வா, 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 ஐயோ அம்மா, விஸ்வா, டேய் விஸ்வா, ஏய் விஸ்வா. என்ன துளசி இப்படி பாத்துட்டு இருக்க? நான் இங்க வந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு போல. அம்மா கிட்ட மாட்டின செத்த. டேய் இப்பதானே உன்னை தைரியசாலின்னு சொன்ன, அதுக்குள்ள இப்படி பயந்து சாவற? ஏய் அம்மாடி. இருடா, அம்மா தானே, அதுக்கே இவ்ளோ பயப்படுற? ஏய் விஸ்வா. அண்ணி வாங்க அண்ணி. என்ன அண்ணி? விஸ்வாவை வெளியில வர சொல்லு. விஸ்வாவா? அவன் எதுக்கு அண்ணி இங்க வர போறா? இத பாரு, நடிக்காத. உன் பொண்ணை வச்சு என் பையனை மயக்க பாக்குறியா? அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். முதல்ல அவனை வெளியில வர சொல்லு. அண்ணி நிஜமாவே விஸ்வா இங்க வரல. அவன் இங்கதான் இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும். அவனை வர சொல்லு. விஸ்வா, வரியா இல்லையா நீ? டேய் விஸ்வா. டேய் விஸ்வா, வெளியில வாடா. அண்ணி நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் இல்லாத விஸ்வா எப்படி வருவா? அப்படியா? துளசி எங்க? துளசி மேல அவ ரூம்ல இருக்கா. இங்க பாரு சிவகாமி, நீங்களா என் பையனை வெளியில வர வச்சா நல்லது. நான் உள்ள போய் பார்த்து உன் பொண்ணு கூட வச்சு அவனை பார்த்த சந்தி சிரிச்சு மானம் கப்பல் ஏறிடும். பாத்துக்கோ. சிவகாமி, என் பையனை வெளியில வர சொல்ல போறியா இல்ல நானே போய் பார்க்கட்டுமா? ஐயோ அண்ணி, நான் உண்மையதான் அண்ணி சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணா போய் பாருங்க. இப்ப தெரியும் விஸ்வா இங்க இருக்கானா இல்லையான்னு. துளசி, ஏய் துளசி, ஒண்ணுதான். கதவு தர. துளசி, துளசி கதவு தர. ஏதாவது பண்ணு துளசி. காதுல விழல. நான் வேணா உன் கால்ல வேணால விடுறேன். துளசி, இருடா தத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. என்ன பண்ணலாம்? துளசி, துளசி, கதவு திறடினா. என்னத்த இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? விஸ்வா எங்க? என்னத்த உங்க புள்ளைய எங்க வீட்ல, அதுவும் என் ரூம்ல வந்து தேடுறீங்க? அவன் எப்படி என் ரூம்ல இருப்பான்? இவ்வளவு நேரம் அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எதுக்கத்த இங்க வரணும்?
பைத்தியம் முத்தி போயிடுச்சு. ஐயோ பாவம். அப்போ அவனை நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்துருங்க. என்னடி நக்கலா? ஏய், எங்கடி என் புள்ள? ஐயோ அத்தை, நீங்க நம்பவே மாட்டீங்களா? அவன் இங்க வரல. ஓ, எங்க போயிட்டாம? விஸ்வா, எங்க போனானே தெரியலையே. ஆமா, யார் இது? இது என் ஃப்ரெண்டு பானு. பானு, இது எங்க அத்தை. என் அத்தைக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் ஆண்டி. அத்தை வாங்கல, உங்களுக்கும் நான் நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன். நீ பாலிஷ் போடுறது, சோப் போடுறது இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இதுக்கு வேற ஆளை பாரு. ஓ அப்படியா? சரி, வேற என்ன வேணும்? எதுவும் வேணாம். அண்ணி, விஸ்வா, நான் ஒன்னு சொல்லவா? என்னன்னு சொல்லு. இந்த ட்ரெஸ்ல அழகா நீ பொண்ணு மாதிரியே இருக்க. பேசாம பையனா பொறுக்கிறதுக்கு பதிலா நீ பொண்ணாவே பிறந்திருக்கலாம். உன் கேரக்டருக்கும் மேட்ச் ஆயிருக்கும். என்ன துளசி, என்ன ஓட்டலன்னா உனக்கு தூக்கமே வராதா? சரி சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, முதல்ல கிளம்பு. உங்க அம்மாவுக்கு டவுட் ஆகி திரும்பவும் வந்துட போறாங்க. ஐயோ ஆமால, ஆனா நான் எப்படி வெளியே போவேன்? அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா? ஏண்டா, உங்க அம்மாவையே நான் சமாளிச்சேன், எனக்கு எங்க அம்மாவை சமாளிக்க தெரியாதா? நீ பழையபடி உன் முகத்தை மூடிக்கோ. சரி. வா. யாரும் இல்ல, வா. நில்லுடி. ஏய், விஸ்வாவை காணோன்னு அண்ணி எதுக்கு இங்க தேடிட்டு வந்தாங்க? அவங்க புள்ளைய காணோன்னு இங்க வந்து தேடி இருக்காங்கம்மா. இது யாரு? பானுவா இது? இவ இப்படி வீட்டுக்கு வந்தா? ஏய் பானு, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மா, அவ இன்னைக்கு பேச மாட்டா. என்னடி இது? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன? ஐயோ அம்மா, அவ இன்னைக்கு மௌன விரதமா, யார்கிட்டயும் பேச மாட்டாளாம். உனக்கு ஏதாவது வேலை இருக்கும், முதல்ல போ, உள்ள போய் சமையல் வேலையை பார்ப்போம். போ. பானு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடுறியா? ஏய், எதுக்கு நீ வீட்டுக்குள்ளலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு? ஏய் சிவகாமி, இப்போ எதுக்கு நீ அவ்வளவு தொடற? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? உள்ள போய் வேலை இருந்தா பாரு. பானு, நீ வா. ஏய், இவ எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறா? எப்ப பாரு சிவகாமி சிவகாமின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறா. எல்லாம் இவ அப்பா குடுக்கற செல்லம். வாய பாரு எப்படி நீளுது. லக்ஷ்மி, லக்ஷ்மி. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா. வரே மாமா. என்ன மாமா, என்னாச்சு? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. இது பாரு, இது எங்க வீடு.
எங்க குடும்பம், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. மாமா, இப்போ நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? ஓஹோ, அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? முதல்ல இந்த வெகுளி மாதிரி நடிக்கிறத நிறுத்து. நீ யாரு, எந்த நோக்கத்தோட நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும். இது பாரு, இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். இன்னொரு வாட்டி நீ துளசி கிட்ட பிரச்சனை பண்ணன்னு தெரிஞ்சது நடக்கிறதே வேற. அவ என்ன பண்ணான்னு தெரியாம என்னையே மிரட்டிட்டு இருக்கீங்க. நிறுத்து. துளசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். ஆனா பிரச்சனை வந்தா பயந்து பின்வாங்கவும் மாட்டான். பிரச்சனை எல்லாம் உன் பேர்ல தான். வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். இருக்க இடம் கொடுத்தா இருக்கிற இடம் தெரியாம போயிடணும், புரிஞ்சுதா? சும்மா என்னையே குத்த சொல்லாதீங்க மாமா. இந்த ஊருக்குள்ள நான் வந்த அன்னைக்கே என்ன அடிச்சு பணத்தை புடுங்கிட்டு போனவ அவ. நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. அதுவும் எனக்கு தெரியும். அவ ஒன்னும் சும்மா உன்கிட்ட பணத்தை புடுங்கல. ராங் ரூட்ல வந்துட்டு அவ வண்டியை இடிச்சதும் இல்லாம என் பேரை தப்பா கூட நீ யூஸ் பண்ணிருக்க. அதுக்குதான் துளசி உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான். ஆனா நீ என் குடும்ப பிரச்சனையில நடுவுல புகுந்து துளசி அடிச்சிருக்க. அது தப்பு. நீ யார் அவளை அடிக்கிறதுக்கு? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தாங்க? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவ அத்தைய அடிக்க வந்தா, அதான் பொறுக்க முடியாம நான் அவளை அடிச்சேன். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பைரவி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ஊருக்கு முந்திக்கிட்டு துளசியை போய் அடிச்சிருக்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு. ஏய், துளசி ஏன் தங்கச்சி பொண்ணு, அவளை அடிக்கிறதுக்கு நீ யாரு? எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 1000 இருக்கும். ஏன் பைரவிய துளசியும் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு அத்தை மருமகனை கூடிப்பாங்க. நடுவுல நீ யாரு? இங்க பாரு, இந்த வீட்டுக்கும் துளசிக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நாங்க ஒரே குடும்பம். துளசி தான் என் மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ நடுவுல பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இருக்கிற கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அடங்கி இருக்கிறது தான் நல்லது, புரியுதா? யார அடங்கி இருக்க சொல்றீங்க? ஆமா, இவள எதுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க? அத்தை, அதுவா, நான் உங்க முன்னாடி அந்த துளசியை கை நீட்டி அடிச்சிட்டேன்ல, அது மாமாவுக்கு பொறுக்கவே இல்ல. எப்படா நேரம் கிடைக்கும்னு காத்து இருந்து இப்ப வந்து என்ன திட்டிட்டு இருக்காரு. துளசி கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவ எனக்கு சொந்தம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ வேத்து மனுஷிதான், இந்த வீட்ல சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்றாரு அத்தை. என்னைக்கு இருந்தாலும் துளசிதான் இந்த வீட்டுக்கு சொந்தமாக போறவ. அதனால அவகிட்ட பிரச்சனை பண்ணாம அடங்கி போ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் மாமாவோட பாஷையில சொல்லிட்டு இருந்தாரு. மாமா போலீஸ் இல்ல, அதான் கொஞ்சம் மிரட்டுற தோரணையில சொல்லிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மாமா? அவளை எதுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பார் பைரவி, இவளுக்கு தேவையில்லாம நீ இடம் கொடுக்குற. இவ துளசி கிட்ட வேணும்னே வம்பு பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணேன். இந்த வார்ன் பண்ற வேலை, மிரட்டுற வேலையெல்லாம் துளசி கிட்ட பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனை பண்ணது அவதான். உங்களுக்கு துளசி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுங்கிற நினைப்பு இருக்கலாம். ஆனா அது வெறும் நினைப்பாதான் முடிய போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவ இந்த லக்ஷ்மி தான். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. விஸ்வா தம்பி கண்டிப்பா ஒரு நாள் துளசியோட மாலையும் கழுத்துமா வந்து நிக்க தான் போறாரு. சும்மா கற்பனையில கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. நிஜத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லக்ஷ்மி தான் உங்க மருமகள். இனிமே லக்ஷ்மி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிற மாதிரி பழகுங்க. அம்மா, முதல்ல அப்பாவுக்கு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் புத்திசாலியா நடந்துக்கோங்க. டேய், யார பார்த்து பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா?
தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? என்னடா என்னைய எதிர்த்து பேசுற? ஆமா, நீ முதல்ல இப்ப எங்க இருந்து வர? ஆமாமா, நீங்க இப்ப கேளுங்க. இத நீங்க வீடு வீடா சோதனை போறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். விஸ்வா, என்னடா என்னாச்சு? அப்பா, அம்மா பண்ணது கொஞ்சம் கூட நல்லது இல்லப்பா. நான் துளசி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் கத்தி சோதனை போட்டு துளசியை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்கப்பா. பைரவி, நீ திருந்தவே மாட்டியா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? இவன் அந்த வீட்டுக்குள்ள போனதா எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. ஆள் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? ஐயோ, நம்மள மாட்டி விட்டுருவாங்களோ? அ, 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 அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அம்மா, உனக்கு புரியுதா இல்லையாம்மா? அதுவும் இந்த டைம்ல ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு பையனை தேடினா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை பத்தி என்னமா நினைப்பாங்க? தப்பா பேச மாட்டாங்க? பைரவி, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவனை காணோம்னா அவனுக்கு போன் பண்ண வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அவங்க வீட்டுல போய் தேடி இருக்க. அம்மா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்க பேரை கெடுக்கிறதுல உனக்கு அப்படி என்னமா சந்தோஷம்? டேய், போது நிறுத்துடா. விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. அம்மா, அவ ஒரு வயசு பொண்ணுமா. அவளை பத்தி கொஞ்சமாவது யோசனை வேணா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதை பத்தி இவளுக்கு என்னடா கவலை? துளசியும் அவங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுதான் இவளுக்கு கை வந்த கலையாச்சே. போதும். அப்பாவும் பையனும் பிரசங்கத்தை நிறுத்துறீங்களா? நான் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். டேய், நீ முதல்ல அவங்க வீட்டுக்கு ஏன் போன? அம்மா, நான் அங்க போறத நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க தேடி வரும்போது நான் உள்ள இருந்தேனா? சொல்லுங்கம்மா. யாரோ ஏதோ சொன்னதை நம்பி என்ன அங்க போய் பார்த்தா நான் அங்க இருப்பானம்மா? சொல்றவங்களுக்கு தான் புத்தி இல்ல. நான் ஏமா அங்க போறேன்? எந்த லூசு சொல்லுச்சு நான் அங்க போனேன்னு? சொல்லுமா, யார் அந்த லூசு? இவங்க வேற நம்மள அப்பப்ப பார்த்து காட்டி கொடுத்துருவாங்க போலயே. சரிடா, நீ அங்க போகலல்ல, அப்ப நீ இவ்ளோ நேரம் எங்க இருந்த சொல்லு. அது அது வந்து நான் சினிமாக்கு போயிருந்தேம்மா. மாமா கூப்பிட்டு இருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. கனகலட்சுமி, நீ வேற சும்மாரு. நேரம் காலம் தெரியாம படத்துக்கு போயிருந்தியா? மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சா? அது நீங்க அங்க போய் தேடினீங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் இன்டர்வியூல கிளம்பி வந்துட்டேம்மா. அடப்பாவி, பொய் சொல்றான். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, நிஜமாலுமே நான் சினிமாக்கு தான் போயிருந்தேன். அப்படியா? எங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ சினிமாக்கு தான் போனேன்னு. இப்ப மாட்டிக்கிட்டல, இப்ப பதில் சொல்ல. என் 2 கண்ணாலையும் பார்த்த நீ உள்ள போறத. என்ன பார்த்தா லூசுன்னு சொல்ற? இப்ப மாட்டின. சத்தியம் பண்ணுடா. அது வந்து என்னடா அது வந்துன்னு இழுக்கிற? முதல்ல சத்தியம் பண்ணு. ஏய் பைரவி, வர வர உன் புத்தி ஏன் இப்படி கோணலாவே போயிட்டு இருக்கு? நம்ம பையனை 4 பேருக்கு நடுவுல நிக்க வச்சு குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாம் எனக்கும் தெரியும், நீ சும்மா இரு. அவன் அந்த மாதிரி பையனே கிடையாது. முதல்ல நீ உன் பையனை நம்பு. யாரோ சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த புள்ளைய நீ சந்தேகப்படாத. புரிஞ்சுதா உனக்கு? ஏன் பையன் மேல எனக்கு சந்தேகம் இல்லங்க. ஆனா அந்த கேடு கெட்ட குடும்பம் என் புள்ளைய மயக்கி மசிய வச்சிருமோங்கிற பயம் தான் எனக்கு. சும்மா சும்மா ஏன் அவங்களை இப்படி அசிங்கப்படுத்துற நீ? ஆமாங்க, உங்க தங்கச்சி குடும்பம் அப்படியே ரொம்ப யோக்கியமான குடும்பம். நான் அந்த பக்கம் போனா இந்த பக்கம் திருட்டுத்தனமா பிரியாணி சாப்பிட வந்த குடும்பம் தானே அது. அதெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருத்தவே முடியாது.
உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட். டே, நீ என்னடா முழிச்சிட்டு இருக்க? வா. நல்ல வேலை தப்பிச்சேன். வா. அம்மா, ஆனா விஸ்வா தம்பி அந்த வீட்டுக்கு போறத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேம்மா. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொன்ன உன்னை அப்படியே கொன்னுடுவேன். உன்னால நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். போ, போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஒரு 2 கண்ணையும் காட்டு. புரியுதா? போ. வந்துட்டா. ச்சே. நான் பார்த்தேன். கண்டிப்பா விஸ்வாதான். எனக்கு நல்லா தெரியும் இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கண்டுபிடிக்கிறேன்.